திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு பாப்பான்குளத்தில் விளைநிலங்களுக்குள் புகுந்த யானைகள் பயிர்களை சேதப்படுத்தி அட்டகாசத்தில் ஈடுபட்டன. இது தொடர்பாக நமது செய்தியாளர் முத்துப்பாண்டி வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். முத்துப்பாண்டி, சொல்லுங்க. விளைநிலங்களுக்குள் புகுந்து யானைகள் சேதப்படுத்தி இருக்கின்றன விவசாய நிலங்களை, பயிர்கள்லாம் சேதமடைந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குங்க. வணக்கம் ரம்யா. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் களக்காடு முகுந்தரை புலிகள் காப்பகம் இருக்கிறது. இந்த காப்பகத்தில் பாத்தீங்கன்னா ஏராளமான வனவிலங்குகள் இருக்கிறது. குறிப்பாக யானை, சிறுத்தை, கரடி, காட்டுப்பன்னி, பல்வேறு வனவிலங்குகள் இருக்கிறது. இப்போ சேதப்படுத்தும் அந்த காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அது எந்த பகுதி என்று பார்க்கும்போது மணிமுத்தாருடைய 80 அடி கால்வாய் என்ற ஒரு கால்வாய் இருக்கு. அதனுடைய அடிப்பகுதியில் உள்ள விளைநிலங்கள் ஏராளமான விவசாயிகள் வாழை, தென்னை, நெல் பயிர் போன்றவற்றை பயிரிட்டு தற்போது அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். கடந்த சில நாட்களாக அந்த பகுதியில் யானைகள் அந்த விளைநிலத்தை சேதப்படுத்தி வருவதாக இரவு நேரம் அந்த யானைகள் தொடர்ந்து சேதப்படுத்தி வருகிறது. இதனால் விவசாயிகள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தாலும் வனத்துறை அதிகாரிகள் இன்று காலையில் அந்த நிலம் சேதப்படுத்தியாக அங்குள்ள விவசாயிகள் வனத்துறை அலுவலகத்துக்கு தகவல் கொடுத்தாலும் கூட அவர்கள் யாரும் வரவில்லை என்று அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இந்த வனத்துறை சார்பாக ஒவ்வொரு கூட்டங்கள் நடைபெறும். அந்த விவசாயிகள் கூட்டம் என்பது ஒவ்வொரு மாதம் நடைபெறும். அதிலும் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறார்கள். இந்த மாதிரி விளைநிலத்துக்குள் தொடர்ந்து வனவிலங்குகளுடைய அட்டகாசம் அதிகரிப்பு இருக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூட அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இந்த விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விளைநிலத்தில் சேதப்படுத்திய அந்த வனவிலங்கால் சேதப்படுத்தியுள்ள பயிர்களுக்கு உரிய இழப்பீடு கிடைக்கவில்லை என்று கூட அவர்கள் தொடர்ந்து தெரிவிக்கிறார்கள். முறையான 50,000 ரூபாய் செலவு செய்தால் 25,000 ரூபாய் கூட அந்த இழப்பீடு தொகையை கூட உடனே கிடைப்பதில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த யானைகளை விரட்டும் பணியை வனத்துறையை தீவிரப்படுத்த வேண்டும், அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று அந்த விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்கிறார்கள். ரம்யா, திருநெல்வேலியில் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை யானைகள் சேதப்படுத்தி இருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பாண்டி.